மறுதலிக்கிறவராக இருக்கிறீர்கள். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க கூட்டத்தாராய் நீங்கள் இருக்கிறபடினால நீங்கள் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இங்கே வாசிக்கிறோம் 2 யோவானின் புத்தகம் 7ஆம் வசனத்தில் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதவர்கள். நீங்கள் சொல்றீங்க தேவன் தான் ஆவியா வந்தாரு, மரியாளுக்குள்ள வந்தாரு, இயேசுக்குள்ள வந்தாருன்னு நீங்க ஒரு கதை சொல்றீங்க. அது வேதத்துல இல்ல, வேதத்துல இல்ல. நீங்க நினைத்த கதைகளை பேசுகிறீர்கள். கதை சொல்வது யார் என்று நீங்களே பாருங்கள். ஒருத்தர் இப்ப தனியா ஒரு தீவுல இருக்க மாட்டிக்கிட்டார். அவர் அந்த தீவுல மாட்டிக்கொண்டதான அந்த நபர் வேதாமத்தை படித்து அவர் ரட்சிக்கப்படுகிறார். ஆனா அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறதுக்கு இன்னும் ஒருத்தர் இல்ல. அவர் அந்த தீவுல இருந்து அவர் மரித்து போய்விடுகிறார். அவர் எங்க போவார்? பரலோகம் போவாரா இல்லையா? அந்த சார்ட்ல பார்த்தோம். பிதாவாகிய தேவன் காணக்கூடாதவராய் இருக்கிறவர் காணக்கூடியவராய் வந்தார். ஆபிரகாமுக்கு தரிசனமான பொய், 100க்கு 100 பொய். நீங்க நிரூபிக்க முடிந்தால் வேத வசனங்களை காண்பித்து எப்பொழுது எப்படி வந்தார் என்று காட்டுங்கள். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர தேவன் இல்லை. யார் கர்த்தர்? இயேசுவே கர்த்தர். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். 1 Timothy 3:16 சொல்கிறது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இவர் யார்? ரோமர் 9:5 சொல்கிறது. ரோமர் 9:5 அவர் என்ன சொல்றார்? கிறிஸ்து அவர்கள் பிறந்தாரே, இவர் என்னதே சோதனைப்பட்ட சாவத்துக்கு மேலானவர். 2 தேவன் இல்லை. தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை என்று யோவான் சொல்கிறார். அப்போஸ்தல வழியிலே வந்தவர்களாய் இருப்பீர்களானால் அப்போஸ்தலன் யோவான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் அந்த வசனத்தை கிழித்து விடுங்கள். அப்போஸ்தலன் இதை குறித்து நான் ஐயா கிட்ட முதல்ல பேசிக் கொண்டிருந்தேன். 3 மணி நேரம் வரை இந்த புத்தகத்தை வாசித்த பிறகு அவரோட கூட 3 மணி நேரம் போன்ல பேசினேன். அப்ப அவர் சிரிச்சு சொன்னாரு, வேத புத்தகத்தெல்லாம் கிழிச்சிடலானாரு. அதுக்குதான் தெரியும் உங்களால், ஏன்னா விளக்க முடியாது. உண்மையை நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிக்கை பண்ணவில்லை. மனித குமாரனாக அறிந்திருந்த இயேசு கிறிஸ்துவை 1 யோவான் 4:15 தேவனுடைய குமாரன் என்று விசுவசிக்கும்படி கூறின யோவான் குமாரனாக கண்டவர்தான் மெய்யான தேவன் எனவும் கூறியிருக்கிறார். இந்த வசனங்களை இவருடைய கண்கள் காணவில்லை. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்ததினால் தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கவும் அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளார் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படி ஆனார். நீங்க மாம்சத்துல வரலன்னு சொன்னா இந்த வசனம் உங்களுக்கு யூஸே ஆகாது, உபயோகப்படாத. தேசம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. தேவனை கண்டவன் செத்து போவான். அவரை பார்த்தால் செத்து போய்விடுவார்கள். மனோவாவும் மனைவியும் கண்டது தேவனை தான் என்று அவரே கூறுகிறார். கண்டால் செத்து போவார்கள் என்றும் அவர்தான் கூறுகிறார். இவருக்கு புத்தி மாறாட்டம் இருக்கிறதா? சிம்சோனுடைய தாயார் மனோவா சொல்லுகிறார், தேவனை கண்டோம், பலியை ஏற்றுக்கொண்டார், நாம் செத்து போய்விடுவோமே என்று சொல்லுகிறார். சிம்சோனுடைய தாயார் மனோவா சொல்லுகிறார், தேவனை கண்டோம், பலியை ஏற்றுக்கொண்டார், நாம் செத்து போய்விடுவோமே என்று சொல்லுகிறார். மனைவி சொன்னால் இல்ல இல்ல, தேவன் நம்முடைய பலியை அங்கீகரித்துக் கொண்டபடினாலே தேவனை கண்டால் நாம் சாக மாட்டோம். ஆபிரகாம் வந்தபோது ஆபிரகாம் சாவல, ஆதாம் பார்த்தபோது சாவல. ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட போது தேவனாய் கர்த்தர் தான் அவர்களுக்கு தோல் ஆடைகளை உண்டாக்கி உடுத்தினார். தோல் ஆடைகளை உண்டாக்கி உடுத்தினவரை பார்த்த ஆதாம் எவ்வளவு சாகவில்லை. நாம் யாத்திராகம புத்தகத்தில் 33ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனை கண்டவன் செத்து போவான். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இவரே ஐயா அந்த வசனத்தை குறிப்பிட்டு கேள்வி கேட்டாரு, அது இருக்குதுன்னு காமிச்சார். நான் அது எங்களுக்காக எழுதப்பட்ட வசனம், உங்களுக்கு இல்ல. பிக்சர் இருந்தால் விக்கிரக ஆராதனையாம். இவர் புரட்டும் பைபிளில் பிக்சர் இருக்கிறதே. ஏன் என்று சொன்னால் நீங்கள் இல்லை என்று சொல்கிறீர்கள். பிதாவும் குமாரன் பரிசுத்தாவியும் தன்மை உள்ளவர் அல்ல. தேவன் தான் இயேசுவாய் வந்தார், இயேசு தான் சிலுவைக்கு போனார், அந்த இயேசு தான் பரிசுத்தாய் வந்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். மூவர் என்பது மூடத்தனம். யோவான் 4:24 படி தேவன் உலகெங்கும் நிறைந்தவராக ஆவியாக இருக்கிறார். 1 தீமோத்தேயு 3:16 படி தேவன் தான் மாம்சத்திலே மனித குமாரனாக எருசலேமில் வெளிப்பட்டார். அப்போதும் ஆவியின் தன்மையில் உலகம் அனைத்திலும் தேவனாக இருக்கிறார். மத்தேயு 18:20, 28:20, எபேசியர் 4:6, அப்போஸ்தலர் 9:34, வெளிப்படுத்தல் 1:8 படி இப்போது நம்மோடு இருப்பதும் இயேசு கிறிஸ்துவே. உங்களுடைய வாதத்திற்கு இந்த வசனங்கள் தேவையில்லாத வசனங்கள். நீங்கள் இதை சொல்வதனாலே நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. மாறுபாடான உபதேசங்களை பிசாசு பேசுகிறது. என்ன சொல்கிறது? வசனத்தை தான் சொல்லிச்சு இயேசு கிறிஸ்து கிட்ட தாழ குதியும்.
தூதர்கள் அதே மாதிரி தான் உங்களுடைய வார்த்தைகள் இருக்கு. தேவனுடைய உபதேசத்தை உடையவர்களா இருப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை அனுப்பின பிதா. இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டீங்களா, கல்லு வந்துச்சா, புருண்டு வந்துச்சா, தானியல் வந்துச்சான்னு கேட்டீங்களா? இங்க வேதம் சொல்லுகிறது, என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். யார் அனுப்பினார்? அப்போ பிதா அனுப்பினார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை? வேதம் சொல்கிறது ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அனுப்பினரை விட்டு விடுங்க. பிதா அனுப்பின பிதாவை நம்பல, பிதா அனுப்பினரை நம்பல, அதுக்கப்புறம் என்ன வேதத்தை நீங்கள் கையில் வைத்திருக்கீர்கள்? நீங்கள் தேவனை காணக்கூடாதவர் காணக்கூடியவராக ஆபிரகாமுக்கு தரிசனமானார் சொல்லி சாட்டு போட்டு காட்டி போல ஏமாத்துறீங்க. ஏமாத்த வேணாம். அது எப்போ நடந்தது? எப்படி மாறினாரு? தேவன் எப்படி ஆவியில இருந்தவர் மாம்சத்துல வந்தாரு? மாம்சத்துல வந்த தேவனாய் கர்த்தர், மாம்சத்திலே வந்தவர் தேவனாய் கர்த்தர், மாம்சத்திலே வந்தவர் தேவனாய் கர்த்தர். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அந்த தேவனுடைய உபதேசத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் அந்தி கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை உடையவர்கள். யாத்ராகமம் 3:15 தேவன் மோசேயை நோக்கி, தேவனும் நான் தான், தேவனாகிய கர்த்தரும் நான் தான் என்று கூறியிருக்கிறார். இவ்வாறு தேவன்தான் தேவனாகிய கர்த்தர் என்று கூறின தேவனையும் அந்தி கிறிஸ்து என்கிறார். தேவன்தான் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்றும் மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை சர்வத்திற்கு மேலான தேவன் என்றும் கூறின பவுலையும் அந்தி கிறிஸ்து என்கிறார். பிசாசு என்ன பண்ணும்? அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கும் பிசாசுடைய ஞானங்களை உள்ளே புகுத்தும், உள்ளே புகுத்தி கொண்டிருக்கும். உள்ளே புகுத்தி 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 தேவனுடைய வார்த்தையை மாற்றும், அவருடைய முழு ஆலோசனையை மாற்றும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தேவனுடைய ஆலோசனை ஒன்றையும் மறைக்காமல் நான் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். ஆனால் நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் மாறுபாடான உபதேசங்களை போதிப்பார்கள் என்று வேதத்தில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறார்களே, நாங்கள் உங்களை சோதித்து பார்க்கும்படியாய் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பவுல் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்று கர்த்தருடைய சபைக்குள் இருக்கிறவர்களை அந்த சபைக்குள் இல்லாத ஓநாய்கள் சோதித்து பார்க்குமா? காலம் மாறிவிட்டதை பாருங்கள். காகம் இனி மல்லாந்துதான் பறக்குமோ? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான் தொடர்ந்து இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை. தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. இயேசு கிறிஸ்துவை தவிர ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவருடைய சத்தத்தை கேட்டதும் இல்லை. தேவனுடைய சத்தத்தை கேட்டதும் இல்லை. தேவனுடைய ரூபத்தை கண்டதும். அப்ப பார்த்ததுலாம் யாரு? தேவனாகிய கர்த்தர். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார் என்றாரே. அப்படியானால் தேவனாகிய கர்த்தரும் தேவனும் வேறுதானா? யார் அவரு? அவர்தான் சகலத்தை சிருஷ்டித்தவர், ஆதி முதலானவர், சகலத்தை சிருஷ்டித்தவர், தேவனுடைய வார்த்தையாக இருந்தவர், தேவனாய் இருந்தவர், தேவனோட கூட இருந்தவர். கர்த்தர் தான் பிதா என்று ஏசாயாவும் மோசேயும் கூறியிருக்கிறார்கள். அதை இவர் மறுதலிக்கிறார். இதுதான் திருத்துவம். அவர்தான் பிதா, அவர் பிதாவாய் இருக்கிறார், இவர் குமாரனாய் கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தர் தான் சகலத்தை சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். தேவன் என்கிற வார்த்தை வேதாகமத்தில் 4200 முறை எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் தேவன் தான் கிறிஸ்து என்று சொல்வீர்களானால் 4200 வசனங்களை நீங்கள் எடுத்துவிட்டு ஒரு வேதாகமத்தை எழுதிக் கொள்ளுங்கள். மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் சோதரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன் என்று பவுல் கூறியிருக்கிறார். அப்படியானால் இவர் கூறுகிற 4200 வசனங்களுக்கு அதிபதி கிறிஸ்து தானே, அதை இவர் மறுதலிக்கிறாரே. அந்த வேதாகமத்தை வைத்து நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை கேட்க மாட்டோம். கர்த்தர் என்கிற வார்த்தையானது 7960 முறை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் கிறிஸ்து இயேசுவை தான் கர்த்தர் என்று கூறினார். அப்படியானால் 7960 வசனத்திற்கு உரிமையாளர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தானே. அந்த கர்த்தரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் மாற்றி அந்த கர்த்தர் தான் பிதா என்று நீங்கள் சொல்வது 100% பொய்யான காரியம். இது மாறுபாடான உபதேசம், ஓநாய்களை பற்றிய உபதேசம், ஓநாய்கள் சொல்லக்கூடிய உபதேசம். இந்த ஆட்டுத்தோலை போர்த்து உபதேசங்களை விட்டு நீங்கள் மனம் திரும்பும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் பிதாவானால் என் காலம் எங்கே என்று கர்த்தர் கேட்டார். தன்னை பிதா என்று கூறின கர்த்தர் ஓநாயா அல்லது கர்த்தர் தான் பிதா என்று அறியாத இவர் ஓநாயா? சிந்தியுங்கள். பிதா அனுப்பினார் என்று பார்க்கிறோம். பிதா அனுப்பினவரை பிதாவை தெரியவில்லை, அனுப்பினவரை தெரியவில்லை. அவர் தான் வந்தாரு, அவரே உள்ள வந்துட்டார், அவரே போயிட்டார். அதெல்லாம் போய் 100% போய். நான் உங்களோட கூட இன்னும் சொல்ல போனால் இந்த வேதத்தில் உங்களிடத்தில் அநேக கேள்விகள் உண்டு. இன்னைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்தோ தேவனுடைய உபதேசத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதபடி தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்பதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்கள் உபதேசமே மாறுபாடான உபதேசமா இருக்கிறது. அந்த உபதேசத்தை கொண்டு தேவனையோ தேவனுடைய வசனங்களையோ விவரித்து நீங்கள் காட்ட முடியாது. நீங்கள் காட்டினால் அது மாறுபாடான உபதேசமாய் மாறிவிடும்.
தேவனாய் கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் வந்தார். ஆபிரகாமிடத்தில் வந்தபோது அவர் சமைத்து கொடுத்த எல்லாவற்றையும் அவர் சாப்பிட்டார், அவரோடு கூட இருந்தார். பிறகு புறப்பட்டு போய்விட்டார் என்று பார்க்கிறோம். சாப்பிட்டு போன அந்த தேவனாய கர்த்தர் திருத்துவத்தில் 2ஆம் நபராகவும் உருவத்தை உடையவராகவும் இருந்தவர் என்றால் மரியாளின் வயிற்றின் உள்ளில் எப்படி வந்தார்? இதற்கு இவர் விளக்கம் தருவாரா? அந்த கர்த்தர் யார் என்று அறிந்திருக்க வேண்டும். தேவனாய் கர்த்தர் யார் என்று அறிந்திருக்க வேண்டும். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டது இல்லை. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஒருவேளை ஒரு மனுஷன் அந்த தேவனை பார்ப்பானால் அந்த மனுஷன் அப்போதே செத்து போவான். அவருடைய ரூபத்தையும் கண்டதில்லை, அவருடைய சத்தத்தையும் கேட்டதில்லை. ஆவியா இருக்கிற தேவனை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நீங்க பேசுகிற காரியங்கள் ஆவியா இருக்கிற தேவனை குறித்தும் அவருடைய உபதேசமாகிய இந்த வார்த்தைகள் தேவனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறபடினாலே உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்து கதைகளை சொல்லி மாற்றி நீங்கள் பேசுவது தவறான காரியமா இருக்கிறபடினாலே இந்த உபதேசம் உங்களுடைய உபதேசமானது அது மாறுபாடான உபதேசமா இருக்கிறதை நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் இந்த உபதேசத்தை பற்றி பேசுங்கள். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய அவனிலே வந்த இயேசு கிறிஸ்து மார்போடு சாய்ந்திருந்த யோவான் சொல்லுகிறார், தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை என்று சொல்கிறார். அந்த யோவான் இயேசுவே மெய்யான தேவன் என்றாரே, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு கூறினதாக யோவான் தானே கூறினார். இதை விசுவாசியாத ஆட்டுத்தோலை பொருத்திய ஓநாயார் தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே கண்டதில்லை. என்னைக்குமே யாரும் கண்டதில்லை. அவர் கண்டவர்கள் செத்து போவார்கள். ஆவியா இருக்கிற தேவன் ஆவியாய் தான் இருக்கிறார். அவர் உருவம் மாறதில்லை. அவர் இங்கிருந்து கூடு விட்டு கூடு பாயிறவர் அல்ல, நிலை மாறுகிறவர் அல்ல, ஸ்தானம் மாறுகிறவர் அல்ல. இந்த தேவன் ஆவியா இருக்கிற தேவன், நேற்றும் என்றும் மாறாதிருக்கிற கிறிஸ்துவும் அவரோடு கூட இருந்தவர் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அவரோடு கூட இருந்தவர். அவர் தேவன். அந்த யோவான் 1 பார்க்கிறோம், அவர் தேவனாய் இருந்தவர், தேவனோடு இருந்தவர் என்று வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனோடு கூட இருந்தவர், வார்த்தையானவராய் இருந்தார். யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் எழுதிய சுவிசேஷம் 1:1 வார்த்தை என்றும் தேவன் என்றும், 4:9 ஒளி என்றும், 10 சிருஷ்டிகர் என்றும், 14 பிதாவின் மகிமை என்றும், 23 கர்த்தர் என்றும், 29 தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்றும், 33 பரிசுத்த ஆவியை தருகிறவர் என்றும், 34 தேவனுடைய குமாரன் என்றும், 38 போதர் என்றும், 51 மனுஷகுமாரன் என்றும் கூறப்பட்டுள்ளது. கேள்வி: இயேசு கிறிஸ்து வார்த்தையா, தேவனா, ஒளியா, சிருஷ்டிகரா, தேவ ஆட்டுக்குட்டியா, பரிசுத்த ஆவியை தருபவரா, தேவனுடைய குமாரனா, மனுஷகுமாரனா, பிதாவின் மகிமையா, கர்த்தரா? திருத்துவர்களின் பதில் என்ன? மடியில் இருந்ததாய் கூறும் இயேசு கிறிஸ்து யார்? அவர்தான் மெய்யான தேவன், அவர்தான் சர்வத்துக்கு மேலான தேவன், அவர்தான் மகாதேவன். இதை மறுதலிப்பதின் பெயர்தான் திருத்துவம். அவர் வார்த்தையானவராக இருந்தார். அவர் வெளிச்சம் உண்டா கடவுது என்று சொன்னபோது வெளிச்சம் உண்டானது. அந்த வார்த்தையான தேவனானது, தேவனானவர் சகலத்தையும் சிருஷ்டித்தார். அவர்தான் சொன்னார், தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியான தேவனுக்கு எது வாய்? என்ன வார்த்தை? உபாகம் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், மோசையை போல தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவார் என்று. ஆனால் அது வார்த்தையா இருக்கிறது காணவில்லை. ஏசாயா சொல்லுகிறார், ஒரு பாலகன் பிறந்தார், வார்த்தையாக இருக்கிறது, அந்த வார்த்தை நிறைவேறவில்லை. அதே போல் அவர் கழுதை மேல் வருவார், வார்த்தையாக இருக்கிறது, அது நிறைவேறவில்லை. அதே போல் அவரை சகரியாவின் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் அவரை குத்துவார்கள், அது வார்த்தையாக இருக்கிறது, அது நிறைவேறவில்லை. மீக 5:2 பார்த்தால், எப்ராத்தா என்னும் பெத்லகேமில் அவர் பிறப்பார், அது வார்த்தையாக இருக்கிறது, அவர் இன்னும் பிறக்கவில்லை, அவர் வாய்க்குள்ளிருந்து வரவில்லை. அந்த வார்த்தை இங்கே மாம்சமாகிறது, அந்த வார்த்தை இங்கே நிறைவேறுகிறது. சத்தியம் கிருபை நிறைந்தவராய் இங்கே நின்றிருந்தார், அதைத்தான் அங்கே சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு சுற்று இந்த விவாத இது உண்டு. அதனால் அந்த ஒரு சுற்று கடைசி சுற்றை முடித்து விடுவோம். அதுக்கப்புறம் முடிவுரை. சகோதரங்க சொன்னாங்க, யாத்திரா 33:20 இங்க கவனிங்க, சாட்டு அப்புறம் போங்க, செய்தி கவனிங்க. இவங்க கடைசியில் அடிச்சு பேசினாங்க இல்லையா, அவங்க அடிச்சதுக்கு அவங்களுக்கே கொடுக்கிறோம். வசனத்துல இருந்து எப்படின்னு சொல்லக்கூடாது. ரெவலேஷன் இல்லாம ஒரு காரியம் வராது. கர்த்தர் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல முகமாய் பேசினார். அந்த கர்த்தர்கிட்ட தான் 13ஆம் வசனத்துல 11 மோசே முகமுகமா சிநேகிதனோடு பேசுவத பேசுறாரு. அதே கர்த்தரிடத்தை 18ஆம் வசனத்துல மோசே கேட்க, ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும்,
முகமுகமா பேச அழுகிட்ட கேட்கிறாரு. அப்ப அந்த கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய தயெல்லாம் உனக்கு காணிப்பேன், என் நாமத்தை உனக்கு அறிப்பேன், யாரும் இறக்கமா இருப்பேன், ஆனால் என் முகத்தை பார்த்து ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது. அது என் முகம், மோசையில காட்டின முடியாது. இப்ப அவர் சொல்ற முடியாது, அது மகிமையின் முகம். மகிமையின் முகம்னா என்ன? ரெவலேஷன் இல்லாம 1 1 2 2 1 3 சொல்லி தேவனை கூட்டல இருக்கல வச்சல வச்சு பேச முடியாது. இப்ப 1 தீமோத்தேயு 6:15-16 இவரே நித்யானந்தமுள்ள ஏகசராதிபதியும் கர்த்தாவும் ராஜாதி ராஜாவும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமானவர். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ற யாரு? கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜா யாரு? வெளிப்படுத்தல் 17 வாசித்து பாருங்க. ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறார். ஆகவே சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் கர்த்தர், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, ஆட்டுக்குட்டியானவர். வெளிப்படுத்தல் 17-14, வெளிப்படுத்தல் 19-16 கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா என்ற நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அவர்தான், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை, அவர்தான் வார்த்தையானவர். அல்லேலூயா. சேரக்கூடாத ஒளியில் இருக்கும்போது யார் சேர முடியும்? அன்அப்ரோச்சபிள் லைட், அன்அப்ரோச்சபிள் லைட். யாருமே காண முடியாத, பார்க்க முடியாத ஒளியில கர்த்தர் இருக்கும்போது பார்க்க முடியாது. அது அவருடைய மகிமை. அந்த மகிமையை விட்டு 2 ஸ்டெப் தாழ்த்துகிறாராம். சங்கீதம் 113:4 வரை அவருக்கு மகிமை, வானங்களுக்கு மேலான மகிமை. 5ஆம் வசனத்தில் 6 படிங்க. வானத்தில் உள்ளவைகளை பார்க்கும்படியும் பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்படி அவர் தம்மை தாழ்த்துகிறார். 2 ஸ்டெப் தாழ்த்தி இறங்குகிறார். இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாய் ஏறினவராய் இருக்கிறார். ஒரு 10 மாசம், 1 வருஷம், 3 வருஷம் பேச வேண்டிய சப்ஜெக்ட 5 நிமிஷத்திலேயே நான் பேச போறேன். இல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்று என்று மாறாத, இது வசனம் தான், மாறாத என்றென்றைக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன். எபிரேயர் 13:8, ரோமர் 9:5. 3 பேரும் அல்ல, 3 பேர் கூட்டணியாயிருக்கும் திரித்துவ தேவனும் அல்ல. ஏசாயா 33:22. 33:22 என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாயப்பிரமாணிக்கர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். இந்த 3 வேலையை செய்து அவர் நம்மை ரட்சிக்கணும். நியாயாதிபதியாகவும் இருக்கணும், நியாயப்பிரமாணிக்கனாகவும் இருக்கணும், ராஜாவாகவும் இருக்கணும். இந்த 3 வேலையை அவர் ஒருவர் செய்யணும். அந்த வேலை செய்து நம்ம ரட்சிக்கணும். எதுக்கு? அனாதி நோக்கம், நோக்கம் நிறைவேற்ற பைபிள் இருக்குன்னு சொன்னார். நோக்கம் என்ன? அனாதி நோக்கம் என்ன? எபேசியர் 3:9 எடுத்து வாசித்து பாருங்க, எழுதி வச்சிடுங்க. ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானம். அந்த அனாதி தீர்மானம் என்ன? நம்மை அவரை போலாக்கணும். நம்மை அவர் எந்த மகிமையில் இருக்கிறாரோ அதே மகிமையில் நாம ஆக்கணும். 1 யோவான் 3:1-2 சொல்லுது, நாம் தேவனுக்கு ஒப்பாக இருப்போம். நாம் தேவனுக்கு ஒப்பாக இருப்போம். ரோமர் 5:2 சொல்லுது, நாம் தேவ மகிமை அடைவோம். ரோமர் 8:17-18 சொல்லுது, நாம் அவரோடு உடன் சொந்தராயிருப்போம். 1 தெசலோனிக்கர் 4:17 சொல்லுது, எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். அல்லேலூயா. 2 தெசலோனிக்கர் 4:14 சொல்லுது, நாம் இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடைவோம். அல்லேலூயா. லூக்கா 9:26 சொல்லுது, இயேசு கிறிஸ்து 3 வித மகிமையோடு வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து 3 வித மகிமையோடு அவர் வரப்போகிறார். பிதாவின் மகிமையில் வரும்போது அவர் நியாயாதிபதியாக உலகை நியாயம் தீர்க்க பிதாவின் சிங்காசனத்தில் ஏசாயா 9:6 படி அவர் நித்திய பிதாவாய் பிதாவின் சிங்காசனத்தில் இருக்க போகிறார். இருக்கிறாரா இல்லையான்னு வெளிப்படுத்தல் புத்தகம் கடைசி அதிகாரம் 22:3-4 படிங்க, 1 படிங்க. இருக்கிறார் அவர் தானா இல்லையான்னு பார்க்கிறதுக்கு வெளிப்படுத்தி 21-22 படிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 மகிமையுடைய ஒரு நபர். அதனால்தான் தேவனாகிய கர்த்தர் வருகிறார், தேவனுடைய பரிசுத்தவான்களும் வருவாங்கன்னு சொல்லியிருக்கு. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது சொல்லியிருக்கு. ஆகவே ஒரே கர்த்தர், கர்த்தர் தேவனாகிய கர்த்தர். உபாகமம் 6:4, எசேக்கியேல் 1:26-28. பைபிள்ல எங்கும் தேவனுக்கு 2 சிங்காசனம் இல்ல. ஒரே சிங்காசனத்துல
2 ஆள் ரூபம் இருந்த சரித்திரம் பைபிள்ல காட்டி தந்தால் பிரசங்கத்தை நிறுத்தி உங்க கூட வர நான் ரெடியா இருக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் இருக்கிற சிங்காசனத்தில் ஒரே ஒரு ஆள் ரூபம் இல்லாமல் 2 ஆள் ரூபத்தையோ 3 ஆள் ரூபத்தையோ காட்டினால் உடனே வைத்துவிட்டு உங்க பின்னால வர எந்த சீஷத்தும் காலை கழுவ ரெடியா இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுற வார்த்தை உணர்ச்சி வசப்பட்டு சொல்றது இல்ல, நேரம் இல்லாததினால உள்ள வேகத்தினால வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவரே கர்த்தர். எசேக்கியேல் 1:26 இருந்து 28 வாசித்து பாருங்க. ஹல்லேலூயா. அவருடைய இடுப்புக்கு மேல ஒரு சத்தம், ஒரு சிங்காசனம், ஒரு மனித சாயல். இடுப்புக்கு மேல இடுப்புக்கு கீழே. அவரை சுற்றிலும் மழை பெய்யும் நாளில் வானவில் எப்படி இருந்ததோ அப்படியே அந்த சுற்றிலும் இருந்த மகிமை இருந்தது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாக இருந்தது. ஒருவர் அது முதல் பைபிள்ல முழுவதும் வெளிப்படுத்தல் வரை பாருங்க. ஒரு சிங்காசனத்தில் ஒரே நபர் தான் இருப்பார். யார் என்ன கேள்வி உண்டான கேட்கலாம். அந்த கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிக்கர், கர்த்தர் நம்முடைய ராஜா. இந்த மீட்பின் திட்டத்தில் இஸ்ரவேலின் நியாயாதிபதியை கோலினால் கன்னத்தில் அடிப்பார். நியாயாதிபதி யார்? 1 பேர் 1:17 சொல்லுது, அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கிறவரை நாம் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியினால். கர்த்தர் தான் பிதா. கர்த்தாவே நீரங்கள் பிதா. எத்தனை வசனம் வேணும்? அது உங்களுக்கு தெரியும். அந்த கர்த்தர் ஒரு மகிமையில நியாயாதிபதியா இருக்கிறார். கர்த்தர் நித்திய பிதா. ஏசாயா நித்திய பிதா. அவரே தான் குமாரன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் ஒரு தோளின் மேல் இருக்கா. அவர் நாம அதிசயமானவர், அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு. ஹல்லேலூயா. ஆகவே நியாயாதிபதி கோலினால் கன்னத்தில் அடிப்பார்கள். அதனால்தான் பிதாவாகிய தேவனுடைய அன்புன்னு எழுதியிருக்கு. அறிவுக்கு எட்டாத அன்பு, ஆழம் அகலம் நீளம் தெரியாத அன்பு. எபேசியர் 3:18-19. அறிவுக்கு எட்டாத அந்த அன்பினால் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபைன்னு சொல்லி இருக்கு இல்லையா? யோவான் 1:17 சொல்லுது, நியாயப்பிரமாணம் மோசையின் மூலம் வந்தது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலம் வந்தது. அவர் தேவன் மாம்சத்தில் நியாயப்பிரமாணிக்க வந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் லேவி கோத்திரத்தில் நியாயப்பிரமாணிக்கம், புதிய ஏற்பாட்டில் யூதா கோத்திரத்தில். சங்கீதம் 108:8 போட்டிருக்கு. சங்கீதம் 67 யூதாவின் நியாயப்பிரமாணிக்கம். ஆகவே எபிரேயர் 7, ஹல்லேலூயா, எபிரேயர் 7:14 பாருங்க. நியாயாதிபதியாக அவர் பிதா. பிதாவின் நாமம் கர்த்தர். எத்தனை இடத்துல சொல்லி இருக்கு, நான் கர்த்தர், இது என் நாமம், இது என் பேர் பிரஸ்தாபம். ஏசாயா 63:16 கர்த்தாவே நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாயிருக்கிறீர், இது உம்முடைய பேர் பிரஸ்தாபம். யாத்ராம் 15:3 ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பழைய ஏற்பாட்டில் கர்த்தரை பிதாவாக தொழுது கொண்டு வந்தார்கள். யெகோவா என்கிற நாமத்தில் தொழுதார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நியாயாதிபதி அவருடைய வேலை, நியாயம் தீர்க்கிற வேலை. அந்த நியாயாதிபதியாக அவர் பிதா, பதவி பிதா. அவருடைய பெயர் கர்த்தர். அவர் நியாய பிரமாணிக்கனாக பூமியில குமாரனாக மனிதனாக நிற்கிறார். குமாரனாக நிற்கிறார். எபிரேயர் 7:14 நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாக இருக்கிறது. வந்திருக்காரு. எதுக்காக? பிதாவாகிய தேவனுடைய அன்பு. ஒரே நபர் தான், 2 ஆளுன்னு கணக்காக்கிறாதீங்க. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி பிதா, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிக்கர் குமாரன். யூதா கோத்திரத்தில் தோன்றினார். கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால்தான் அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். 16ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து விதமாக சொல்லுகிறார், இயேசு அவர்களுக்கு பிரத்யுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. பிதாதான் கர்த்தரா வந்தாருன்றது 100க்கு 100 பொய். அது வேதத்துல எங்கேயும் இல்ல. பிதா குமாரனா வந்துட்டாருனாக்கா இந்த வேத புஸ்தகத்தை மூடி வச்சுட்டு போயிடலாம். ஏன் என்று சொன்னால், பிதா ஒரு நாளும் குமாரனாய் வருவரேன் என்று சொல்லி வேதத்தில் எங்க ஒரு வசனமும் காணவில்லை. இல்லை இல்லை இல்லை.
நீங்கள் சொல்லுகிற இந்த ஒருத்துவ போதனையானது மாறுபான உபதேசத்தின் அடிப்படையானது. நீங்கள் பிசாசிலே உண்டானவர்களாய் இருப்பார்களானால் மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை நீங்கள் அறிக்கையிட மாட்டீர்கள். வேதம் சொல்லுகிறது 2 யோவான் புஸ்தகம் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கைப்படாத அநேக வஞ்சகர்கள் உலகத்தில் தோன்றுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களே வஞ்சகம் அந்தி கிறிஸ்துவமாக இருக்கிறார். யார் அந்தி கிறிஸ்து, யார் வஞ்சகன் என்பதை கடைசியில் பாருங்கள். உங்கள் செயலின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்தில் இயேசு கிறிஸ்து பிதா என்னை அனுப்பினார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்காவிட்டால், அந்த உபதேசத்தில் நிலைக்கிறாவிட்டால், அதை மீறி நடக்கிறவர் எவனும் தேவனை உடையவன் அல்ல. தேவன் அதர்சனமான தேவன். அவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவர் மாம்சத்திலே வந்தவர் அல்ல. மாம்சத்தை வெளிப்பட்டு கர்த்தராகிய அவர் மோசையோட பேசினார். மாம்சத்தில் வெளிப்பட்டு கர்த்தராகிய அவர் மோசையோட பேசினார், முகமுகமாய் பேசினார். ஆதல் தான் மோசை சாகவில்லை, தேவன் பேசவில்லை, தேவனாய் கர்த்தர் பேசினார் என்று பார்க்கிறோம். யாத்ராகமம் 3:6 நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார் என்றும், மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் என்றும் எழுதியிருக்கிறதே. யாத்ராகமம் 24:9-10 மோசே இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார் என்றும் எழுதியிருக்கிறது. இந்த வசனங்களை பொய்யாக்கிற இவர் யார்? இந்த புத்தகத்தை ஐயா சொல்லிட்டாரு, எனக்கு தெரியாதுன்றார். இந்த புத்தகத்தில் ஐயா எதிர்க்காரு, அடிமையா இருக்காருன்னு சொல்லிட்டு ஐயாவுக்கு தெரியாதுன்றாரு. அவர் தான் இவரை கூட்டு வந்தார் இந்த ஐயாவை. ஆனா சொல்ற இந்த புத்தகத்தில் இருக்கு தெரியாதுன்ட்டாரு. டிவிடி பார்த்தாரோ இல்லையே தெரியல, டிவிடி கூட அவர் கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு போல. ஆனா இன்னைக்கு கொண்ட சார்ட் முழுவதுமே பொய்யான தகவல்கள். அது மாம்சத்திலே யோசித்து எழுதப்பட்ட சார்ட். அந்த சார்ட் தேவனை காணக்கூடாத தேவனை, அதர்சனமான தேவனை மறுதலிக்கிறீர்கள். அவர்தான் பிதா என்று சொல்கிறீர்கள், அவர்தான் கர்த்தர் என்று சொல்கிறீர்கள். பிதாவும் கர்த்தர் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று ஒரு வசனத்தையாவது நீங்கள் காடுங்கள். பிதா வேறே, தேவன் வேறே. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஏசாயா 63:16 தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர், ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர் என்று கூறியிருக்கும் போது, தேவன் வேறு, பிதாவும் வேறு, கர்த்தர் வேறு என்று கூறு வைப்பதன் பெயர் தான் திருத்துவம். அப்போஸ்தலர்கள் யார் என்று நான் கேட்டேன், பதில் இல்லை. அப்போஸ்தலர்கள் யார் என்பதற்கு இவ்வளவு வசன ஆதாரங்கள் போதாதா? ஐயா காட்டின சார்ட்ல ஆக்சுவலா ஒண்ணுமே புரியல. ஐயா காட்டின சார்ட்ல விக்கிராராதனை தான் பண்றாங்கிறது நல்லா தெரியுது. இயேசுவை அப்ப வந்து படம் போட்டு ஒன்று காட்டியிருக்காங்க. அது யாருன்னு கேட்டா இயேசு தான் காட்டணும். அவங்க காட்டணும், ஆனா இயேசு இல்லைன்னு சும்மா நம்ம இது காட்டுறதுக்கு என்னத்தை காட்டுறதுக்கு எதை காட்டுறதுக்கு? தேவ சபையில் இல்லாதவர்கள் யார் என்று காட்டுவதற்கு, அந்தி கிறிஸ்துக்கள் யார் என்று காட்டுவதற்கு, ஓநாய்கள் யார் என்று காட்டுவதற்கு, வேத புரட்டர்கள் யார் என்று காட்டுவதற்கு. சரி, அப்போஸ்தலர் யார்? அப்போஸ்தலர்கள் எதுக்கு சாட்சியா இருந்தார்கள் என்று நாம் பார்க்க போறோம். அப்போஸ்தலர் யார் அப்போஸ்தலர் இருக்க முடியும் என்றால், யோவான் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததிலிருந்து நேரில் பார்த்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மரணத்தை அவர்கள் பார்த்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்ததிலே பார்த்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வானத்திற்கு ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டதை பார்த்திருக்க வேண்டும். அது அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 22 வசனத்திலிருந்து 25 வசனத்து வரைக்கும் நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். இவைகளை பார்க்காததனால் அவர்கள் அப்போஸ்தலர்கள் இல்லை என்கிறாரா? இவைகளை பார்த்திராவிட்டால் அவர்கள் அப்போஸ்தலராக இருக்க முடியாது என்று சாதிக்கிறாரா? இந்த அப்போஸ்தலர்கள் யாருக்கு சாட்சிகளா இருந்தார்கள் என்று பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 36 வசனத்துல வாசித்தால், இந்த மேற்கூறிய இந்த வசனங்கள் அப்போஸ்தலர்கள் இயேசுவை இந்த தேவன் எழுப்பினார் என்று வாசிக்கிறோம். தமிழிலே நாங்கள் தமிழ் வேதாகம் தான் நம்புகிறோம். வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 2:36 2:36 ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். சரி, நாம் பார்க்கிறோம் இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் இரட்சகரும் ஆக்கினார். அப்போ இங்கே ஒரு நபராய் இருந்தால் இவர் அவரை ஆக்கினார் என்று சொல்வது தமிழ் தெரியாத, அதாவது அந்த 5ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க தமிழ் பிள்ளையை படிச்சா கூட அவங்களுக்கு தெரியும். சாதா தமிழ் டீச்சர் பைபிளே படிக்காத முன்ன பின்ன கிறிஸ்தவர்களாக இல்லாதவங்க பைபிள முன்ன பின்ன தொடாதவங்க கொடுத்தாலும் இது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இங்கே இருக்கிறார்கள் தாராளமா காட்டுவார்கள். சரி, அப்போ பேதுரு இந்த பிரசங்கத்தை பிரசங்கித்த போது பேதுரு பண்ண பிரசங்கத்தையே இவர்கள் மாற்றி அமைக்க, ஏன்னா இவங்களுடைய முன்னெண்ணம் ஒண்ணுதான் அப்படின்ற முன்னெண்ணத்தை கொண்டபடினாலே ஒண்ணு மட்டும்தான் முடிவு பண்ணனால பேதுருவுக்கும் இவங்களுடைய பொய்க்கு இழுத்துக் கொள்கிறார்கள். பேதுரு அவனமான ஒரு நபர் என்று சொல்லவில்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட நபர் என்று பேதுரு சொன்னார். பேதுரு அவ்வாறு கூறினாரா?
2 பேதுரு 1:1 நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்றும் 11 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து என்றல்லவா கூறியிருக்கிறார். யோவான் அப்படி சொன்னாரா? இவங்க சொல்றாங்க நாங்க அப்போஸ்தலர் வழி பேதுருவின் பிரசங்கத்தை காட்டினேன். யோவான் என்ன சொன்னார் என்று பார்க்கலாம். யோவானுடைய பிரசங்கத்தையும் யோவான் எழுதின அவருடைய புத்தகத்தையும் எடுத்து வாசித்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர் வாசிக்கலாம். யோவான் 14:16 எடுத்து வாசித்தீங்கன்னா தேவன் ஒருவர் என்று அவர் யோவான் ஒரு நாள் சொல்லவே இல்லை. யோவான் 14 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கலாம். நான் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இப்போ நாம் பார்க்கிறோம், இங்கே ஒரு நபரை குறித்து யோவான் சொல்லவில்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட நபர் என்பதை யோவானும் சொல்வதை பார்க்கலாம். யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறும்போது சத்தியமுள்ளவரை அறிவிக்கும்படி வந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்றும் கூறியிருக்கிறாரே. நேரம் குறைவா இருப்பதனாலே நான் சற்று வேகமாய் போகிறேன். யோவான் 15 அதிகாரம் 26 வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். யோவான் 15:26 வாசிக்கலாம். பிதாவினிடத்தில் இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் என்பதை மிக தெளிவாய் மூவரும், அதாவது இயேசு கிறிஸ்து சொல்வதையும் பிதாவினிடத்திலிருந்து வரப்போகிற ஆவியை குறித்தும் மிக தெளிவாய் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் என்பதை இந்த இடத்துல மிக தெளிவாய் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 14 வசனத்தை வாசித்தாலும் இந்த இடத்துல மிக தெளிவாய் வாசிக்கிறோம், இவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள். அப்போ பவுல் பிரசங்கம் பண்ணதை நாம் இப்பொழுது அந்த பிரசங்கத்தையும் அந்த நிருபத்தினுடைய எழுதப்பட்ட வசனத்தையும் வாசிக்கலாம். இந்த வசனங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தவாதிகளுக்கு சொல்லுகிறேன், இந்த எழுதப்பட்ட வசனங்கள் எழுதும் போது அதிகாரம் 1 2வது வசனம் அதிகாரம் அப்படி எழுதப்படும் போது அதிகாரங்களாய் வசனங்களாய் இல்லை. நீங்கள் ஒரு வசனத்தை எடுத்துட்டு இந்த வசனத்தை காட்டுங்க அப்படின்னா முழு தொகுப்புலையும் வாசிக்கணும். அது ஆங்கிலத்தில் சொன்னால் read the verse in the context of the scripture. contextual ஐடியா கண்டிப்பா இருக்கணும். அதனுடைய தொகுப்பினுடைய அர்த்தத்தில் வேதத்தை பார்க்க வேண்டும். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. அங்கேயும் பவுல் திருத்துவத்தை கூறவில்லை. 2 கொரிந்தியர் 4:5 நாங்கள் எங்களை பிரசங்கியாமல் கிறிஸ்துவை கர்த்தர் பிரசங்கிறோம் என்று சொல்லுகிறார். ரோமர் 9:5 இவரே என்றென்றைக்கு சோதரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன் என்று சொல்லுகிறார். கொலோசியர் 27 கிறிஸ்துதான் மகிமை நம்பிக்கை நமக்குள் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார் என்று சொல்கிறார். அப்படியானால் பவுல் அங்கே திருத்துவத்தை வெளிப்படுத்தவில்லை. இந்த அப்போஸ்தலர்கள் இவர்களை குறித்து வாசிக்கும் போது லூக்கா இதன் சம்பவத்தை குறித்து எழுதுகிறார். லூக்கா 24 அதிகாரத்தில் வாசித்தால் இயேசு கிறிஸ்துவை ஆவி என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். அப்ப இயேசு என்ன சொல்லணும்? இவர்கள் சொல்லுகிறவனமா ஒருத்தவாதிகள் சொல்றவங்க இயேசு ஆவிதான் மாறி வந்துட்டார்னா லூக்கா எழுதினது தப்பாயிடும். சீஷர்கள் ஒரு ஆவியை காண்கிறது போல அவர்கள் காண்பது. அப்ப இயேசு என்ன சொல்கிறார்? நீங்கள் பார்க்கிறபடி எனக்கு நான் என்னவா இல்ல, ஆவி இல்லை. வாசிக்கலாம். லூக்கா 24 அதிகாரம் 37 வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் பயந்து கலங்கி ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி. சரி, இப்ப இங்க பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவே இதை தெளிவாக எழுதியிருக்கிறார். நீங்க காண்கிறபடி எனக்கு மாம்சம் இருக்கிறது, சரீரம் இருக்கிறது, எலும்பு இருக்கிறது என்று காட்டினார். ஆவி இல்லை என்பதை இயேசு நிரூபிக்கிறார். அப்போ சீஷர்கள் தெளிவாய் புரிந்திருந்தார்கள். எழுதுகிற லூக்கா அந்த ஆக்கியோனும் அதை புரிந்திருந்தார். ஆனால் இன்றைக்கு வாசிக்கிறவர் தான் முன்னெண்ணத்தோட வாசிக்கிறனாலே அவர் ஆவிதான், அவர் ஆவியா மாறிட்டாரு என்று சொல்கிறார். நீங்கள் தொடர்ந்து அது கீழ் இருக்க வசனங்களை தாராளமாய் நீங்கள் போய் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ரோமர் 9:5 படி இயேசு கிறிஸ்து சர்வத்துக்கு மேலான தேவன், அவருக்கு ரூபமானவராகவும் ஆவியானவராகவும் செயல்படும் வல்லமை உண்டு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். உங்களுடைய ஒருத்தவாதிகளுக்கு பாவம் உங்களுக்கு தெரியாத நபர் உங்களை அணுகிருக்கும் ஜனங்கிட்ட ஏமாற்றலாம்.
அவங்கள்ட்ட சொல்லலாம், அவங்க சொல்லலாம் எங்க டிவிடியில நீ எங்களை பத்தி தவறா போட்ட டிவிடியில பார்த்து அவங்கள தப்பா சொல்றாங்கன்னு சொல்லலாம். ஆனால் நல்ல வேதத்தை ஆராய்ந்து அறிந்து படிக்கிறவர்கிட்ட இந்த இடத்துல இந்த மாதிரி பொய்கள் வேலைக்கு ஆகாது. சாட்டுகளை போன தடவையே சொன்னா இந்த மாதிரி சாட்டுகளை காட்டாதீங்க, அதுல பூரா விக்கிர ஆராதனை இருக்கு. அப்ப ஐயா நான் இல்ல நாங்க விளக்குறதுக்காக தான் காட்டுவோம். விளக்குறது யாரை விளக்குறது காட்டுவோம்? இயேசு கிறிஸ்துவுக்கு அவனமான ஒரு சாயல், அந்த மாதிரி ஒரு வரைபடம் இருக்கணும்னு சொன்னா இந்த புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலரை கொண்டு தேவ ஆவியினால் எழுதப்பட்ட இந்த வேதத்துல ஏதாவது ஒரு இடத்துலயாவது அந்த உருவத்தை வரைந்திருக்கணும். ஒரு இடத்துலயும் இல்ல. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? இந்த தேவன் அவனமான எந்த உருவத்துக்கும் இல்ல. நான் அந்த உருவத்தினுடைய பின்னணி சொல்றேன். இது மைக்கேல் ஆஞ்சலோ வரைஞ்ச படம், ரோமன் கத்தோலிக்கல் வரைஞ்ச படம். ரோமன் கத்தோலிக் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு, ஆனா ரோமன் கத்தோலிக் வரைஞ்ச படத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சு இதுதான் இயேசுதான் மாறி வந்தான்னு காட்டுவாங்க. இப்பேற்பட்ட பொய்களுக்கு நாம் எச்சரிக்கை. நான் அப்போஸ்தலர்கள் யார் என்பதை வேத வசனத்தோட ஆதாரத்தோடு எடுத்து காட்டிவிட்டேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய உபதேசத்திலே நிலைத்திருக்கும்படியாய் தேவன் கொடுத்திருக்கிற தேவனுடைய உபதேசத்தையும் மாறுபாடான உபதேசத்தையும் பிரித்து பார்ப்பதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்க கட்டளை. ஆவிகளை பகுத்தறியுங்கள். 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் வஞ்சகத்தின் ஆவி, ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, அதுல சத்தியம் அசத்தியம். அசத்தியம் பைபிள்ல எங்க இல்ல. ஒன்னு சத்தியம் இல்லைன்னா பொய். எது சத்தியம் எது பொய் என்பதை கடைசியில் பார்க்கலாம். இப்பொழுது 15 நிமிடங்கள் இருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. தங்களுடைய முடிவுரையை அவர்கள் சொல்லுவார்கள். ஆண்டவராகிய இயேசுவின் மகா பரிசுத்தமான நாமத்திற்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். தேவன் ஒருவர் என்கிறதான திட்டவட்டமான பைபிள் போதனையை அதாவது பரிசுத்தவான்களுக்கு ஒரு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தை தைரியமாய் போராட வேண்டும் என்று யூதா 3 சொல்லுது. என்றால் மனிதகுமாரன் வரும்போது உலகமெங்கும் கிறிஸ்டியானிட்டி வளர்ந்து பெருகி கிடக்கும். ஆனால் அப்போஸ்தலர்களுக்கு ஒரு ஒப்பிக்கப்பட்ட விசுவாசம் இல்லாமல் போயிருக்கும். இயேசு சொன்னார், விசுவகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பார். ஆகவே பரிசுத்தவான்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு ஒரு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்த யூதா அப்போஸ்தலனுக்கு ஆவியானவர் சொல்கிறார். ஆகவே அந்த விசுவாசப்படி நாம் இயேசு கிறிஸ்து மூலம்தான் தேவனை அறிகிறோம். ஏனென்றால் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவருடைய ஒரே பேரான குமாரனாக அல்லது இரட்சகராக வெளிப்பட்டவர் தான் அதை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. தேவனுக்கு இரு தன்மைகள் உண்டு. ஹல்லேலூயா. அவர் தேவனாய் மட்டும் இருக்கவில்லை, அவர் அன்பின் சொரூபியாய் இருக்கிறபடியினால் மனிதன் தவறுவான் என்று அறிந்த தேவன் தானே இரட்சகராய் மனிதனாய் வர வேண்டும் என்பதை அவர் உலக தோற்றத்துக்கு முன்னையே தீர்மானித்தவர். அதற்கு வசனம் ஏசா 45:15, இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாய் இருக்கிறவர். இரண்டாவது ஓசியா 13:4, நான் உங்களை ஏத்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது போல் உங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன், ஆகையால் என்னை தவிர நீ வேறொரு தேவனை அறியவே வேண்டாம். தேவனாகிய கர்த்தரை தவிர வேறொரு தேவனை அறிய வேண்டாம். என்னை தவிர இரட்சகர் ஒருவரும் இல்லை. ஆகவே தேவனாகிய கர்த்தர் தான் இரட்சகர், அவர் தான் இரட்சகராக வர வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆகவே இரட்சகராய் வந்த இயேசுவைத்தான் நாம் முதலாவது அறிகிறோம். 2 ரெவலேஷன் இருக்கு. அந்த 2 ரெவலேஷன்ல தான் இயேசு கிறிஸ்துவை நாம் சரியா அறிய முடியும். ஒன்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல ஹல்லேலூயா, பிதா ஒருவர் தவிர ஒருவனும் குமாரனை அறியான், குமாரனும் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறானோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறிய முடியாது. ஒருவரும் பிதாவை அறிய முடியாது. ஆகவே முதலாவது பிதா இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் மாம்சத்தில் வந்த இயேசுவை உலக இரட்சகர் என்று விசுவாசித்து வர முடியாது. இரண்டாவது, இப்படி வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு உத்தமமாய் கீழ்ப்படுகிறவர்களுக்கு, உத்தமமாய் அன்பு கொண்டு கீழ்ப்படுகிறவர்களுக்கு செகண்ட் ரெவலேஷன் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். எப்படி? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல ஆண்டவர் இயேசு சொன்னார், ஹல்லேலூயா, ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் அவன் என் கற்பனைகளை கைக்கொள்வான், நான் அவனிடத்தில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஏற்கனவே குமாரனாய் அறிஞ்சு அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு வந்தவனுக்கு பிறகு என்ன வெளிப்படுத்தல்?
பவுல் அப்போஸ்தலன் யெகோவாதான் இயேசு என்கிற வெளிப்படுத்தலை அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தில் தமஸ்கு போற வழியில் அடைஞ்சார். யெகோவாதான் இயேசு என்று அறிந்தவுடனே யெகோவா சாட்சியாய் இருந்த யூதனாகிய சவுல் இயேசுவை மேசியாவாய் அறிந்து கொண்ட உடனே எருசலேமில் உள்ள யூதரை எல்லாம் அவன் கலங்கடித்தான். இயேசுவே கிறிஸ்து என்று, இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று என்றும் பிரசங்கித்து கலங்கடித்தான். அதற்கு பிறகு பவுலுக்கு செகண்ட் ரெவலேஷன் கொடுப்பதற்காக அரேபிய வனாந்திரத்திற்கு 3 வருஷம் ஆண்டவர் கொண்டு போய் பேரிச்சங்காயும் பச்சை தண்ணியும் குடிக்க வச்சு குமாரனை தமக்குள் வெளிப்படுத்த சித்தமா இருந்த போது என்று கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி 3-4 வசனத்தில் இருக்கிறது. வெளிப்படுத்தின போது இந்த வெளிப்படுத்தலை பெற்று வந்து அப்போஸ்தலனாகிய பேதுருவோடு 15 நாள் கலந்து பேசின பின்பு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பேதுரு கொடுத்த வெளிப்படுத்தலும் பவுலுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு ஒன்று என்று திட்டம் பண்ண பின்பு பவுல் ஊழியத்திற்காக செல்கிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தமஸ்குவுக்கு போற வழியில சந்திப்பு வந்த உடனே இயேசுவே மாம்சத்தில் வந்த இந்த இயேசுவே கிறிஸ்து தேவகுமாரன் என்று பிரசங்கித்தவர் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல 3 வருஷம் அரேபிய வனாந்திரத்துக்கு போய் வெளிப்படுத்தல் பெற்ற பிறகு செகண்ட் ரெவலேஷன் பெற்றுக்கொண்ட பிறகு இந்த கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று பிரசங்கித்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று பிரசங்கித்தார். கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று பிரசங்கிக்கிறேன்னா என்ன? பெயர்பாடு முழுவதும் வாசித்து பாருங்க. ஏசாயா 45:5-6 வாசித்து பாருங்க. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை. சூரியன் உதிக்கும் திசைக்கு தொடங்கி அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் ஹல்லேலூயா, நானே கர்த்தர், என்னை தவிர இரட்சகர் ஒருவரும் இல்லை. நான் தான் தேவன், நான் தான் இரட்சகர் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று பேதுரு சொல்கிறார். கர்த்தர் அவர்தான், இரட்சகரும் அவர்தான். கர்த்தர் யாரு? ஏசாயா 63:16 படி கர்த்தாவே நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாயிருக்கிறீர். பிதாவும் அவர்தான், மீட்பரும் அவர்தான். ஆகவே மீட்பராய் வர வேண்டும் என்றால் பிதாவாகிய இதே கர்த்தர் தான் யூதா கோத்திரத்தில் அவர் தோன்ற வேண்டும். நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்று பிரசித்தமாய் இருக்கிறது. எபிரேயர் 7:14, 2 கொரிந்தியர் அல்லேலூயா 1 கொரிந்தியர் 15:47 இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர், வானத்திலிருந்து வந்த கர்த்தர் தான் இரண்டாம் மனுஷன் இயேசு கிறிஸ்து. இப்பொழுது அடுத்த பாயிண்ட்க்கு வருகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனும் அவர்தான், இரட்சகரும் அவர்தான். தேவனும் அவர்தான், ஆட்டுக்குட்டியானவரும் அவர்தான். பரியாசம் பண்றதுக்கு சிரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் பேசி கணக்கு கொடுக்க வேண்டியது வரும். நாள் வரும், கட்டாயம் வரும், வரப்போகுது சீக்கிரத்துல. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அடுத்தது இயேசு சொன்னார், நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களை சாவீர்கள் என்று சொன்னார். யோவான் 8:24. ஏன்னா யூதர்கள் சொன்னாங்க, தேவன் ஒருவர் தவிர பாவங்களை மன்னிக்கத்தக்கவன் யார்? அவர் அந்த யூதர்கிட்ட பேசுகிறார், நானே அவர், நான் மனுஷகுமாரனா இருக்கிறேன், மனுஷகுமாரனுக்கு பூமியிலே பாவங்களை மன்னிக்கத்தக்க அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னார். அவங்களுக்கு தெரியல, இவர் மரிப்பைன்னு சொன்னதுனால அவங்களுக்கு இடரல். ஆகவே யூதர் எப்போது இவரை கள்ளத்தனமா பார்க்கிறாங்க. அப்ப இயேசு சொல்லுகிறார், நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று யோவான் 8:24 சொன்னார். உடனே யூதர்கள் கேட்டாங்க, நீர் யார்? நானே அவர்னு சொன்னீரே, நீர் யார்? உடனே இயேசு சொன்னார், நான் ஆதி முதல் சொல்லி இருக்கிறவர் தான், ஆதி முதல் சொல்லி இருக்கிறவர் தான். ஹல்லேலூயா. அவர்தான் ஆதி. ஆதியில என்ன சொல்லி இருக்கு? ஆதியாகமம் 1:1 ஆதினா தொடக்கம்னு அர்த்தம். ஆதி ஆகமம்னு சொன்னா முதல் புஸ்தகம், தொடக்கத்தின் புஸ்தகம், உற்பத்தி புஸ்தகம் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. ஆகவே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறவர் நான் தான் சொல்றார். ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுது. இந்த இயேசு சிருஷ்டிகர் தானா? யோவான் 1:10 சொல்லுது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை.
ஹல்லேலூயா. ஆகவே உலகத்தை உண்டாக்கினவர் தான் உலகத்தில் இருந்தார். யோபின் புத்தகம் 9:8 சொல்லுது, அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலையின் மேல் நடக்கிறவர். சமுத்திர அலையில் நடந்தவர் யார்? ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவருக்குத்தான். யாத்ரா 30:22 முடிய 35:22 கர்த்தர் ஒருவருக்குத்தான் காணிக்கை செலுத்தும் பொன்னை செலுத்த வேண்டும், வெள்ளைப்பழம் தூபவர்க்கம் செலுத்த வேண்டும். புதிய ஏற்பாட்டில் பொன்னையும் வெள்ளைப்பழத்தையும் தூபவர்க்கத்தையும் காணிக்க வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டது யாரை? யார்? இந்த இயேசு. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் லேவியராகமம் 23 39-40 கிலோ வசனங்கள்ல கூடார பண்டிகையில கர்த்தருக்குத்தான் குருத்தோலை பிடித்து அசைவாட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். செழிப்பான மரக்கிளைகளை எல்லாம் வெட்டி கொண்டு வந்து போட்டு அவரை தேவனை மகிமைப்படுத்துவார்கள், ஆர்ப்பரிப்பார்கள். புதிய ஏற்பாட்டில் இதோ உன் ராஜா வருகிறார், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் வருகிறார், வந்திருக்கிறார். யார் இவர்? இவருக்கு முன்பாகத்தான் மரக்கிளைகளை எல்லாம் வெட்டி அடுக்கி அவர் கழுத பவனை போகும்போது குருத்தோலைகளை பிடித்து கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர், ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். யார் இந்த இயேசு? இந்த இயேசுவை மார்க் 10:11-12 சொல்லி இருக்கு, இவர் தாவீது பிதாவாய தாவீதுன்னு சொல்லி இருக்கு. லூக்காவிலையும் மத்தேயுவிலையும் அவரை பற்றி சொல்லி இருக்கு, தாவீதின் குமாரனு கோசன்னா. ஏன் தாவீது என்றவரையும் தாவீதின் குமாரன் என்று சொல்லி இருக்க காரணம் என்ன? ரட்சகராக அவர்தான் குமாரன், நித்திய பிதாவும் அவர்தான். ஏசாயா 9:6 சொல்லுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாம அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு. ஏன்? அவர் பிதாவின் சிங்காசனத்தில் நித்திய பிதாவாயிருந்து உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறவர் யார்? ஹல்லேலூயா. ஆதியும் அவர்தான், அந்தமும் அவர்தான். ஆதியா 1:1 ஆதியிலே தேவன் வானத்தை சிருஷ்டித்தார். யோவான் 1:10 அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது என்று அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. வெளிப்படுத்தல் 22 கடைசி 2 வசனம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆமென். கர்த்தராய் இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆதியும் அவர்தான், அந்தமும் அவர்தான், அல்பாவும் அவர்தான், ஒமேகாவும் அவர்தான், முந்தினவர் அவர்தான், பிந்தினவர் அவர்தான். வெளிப்படுத்தல் புத்தகம் அவருடைய 3 சாட்சியை காட்டுகிறது. நான் போட்ட சாட்டுப்படி ஏசாயா 33:22 கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிக்கர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். நம்மை ரட்சிப்பதற்கு அந்த ஒருவர் 3 சாட்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார். உபாகமம் அந்த வசனத்தை மறந்துட்டேன், 19 சொல்லுங்க. அதுல 2-3 சாட்சியினால் ஒரு காரியம் நிலைவரப்பட வேண்டும். இது தேவனுடைய கட்டளை. மனிதனை ரட்சிக்கும் திட்டத்தில் தேவனே தன்னை குறித்து 3 சாட்சியை வைத்திருக்கிறாரே தவிர 3 பேர் அல்ல. ஹல்லேலூயா. யோவான் 5:39 இயேசு சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று சொல்லுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. எங்கிருந்து சாட்சி கொடுக்குது? ஆதியாகமம் 1:1 இயேசுவை குறித்து பைபிள் சாட்சி கொடுக்குது. பழைய ஏற்பாட்டில் அவர் மகிமையின் கர்த்தர். 1 கொரிந்தியர் 2:8 சொல்லுது, 1 கொரிந்தியர் 2:2 சிலுவையில் அறைந்த கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே நீங்கள் அறிய வேண்டாம். அவரை இந்த பிரபஞ்சத்தின் ஞானிகள், பைபிள் காலேஜில் படிச்சு பட்டம் வாங்கி வருகிற ஞானிகள் அவரை அறிந்திருந்தார்களானால் 8ஆம் வசனம், மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. மகிமையின் கர்த்தரை எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 26-28 வாசித்து பாருங்கள். ஒரே சிங்காசனம், ஒரே சத்தம், ஒரே மனித சாயல். இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இவர்தான் 3 சாட்சியுடையவராய் இருக்கிறார். எல்லா காலத்திலும் அவர் 3 சாட்சியில ஏன் ஒரு கிரியை செய்ய முடியாது? ஒரே நேரத்தில் 30 கோடி பேருக்கு உள்ள அவர் இருக்க முடியாதா? கர்த்தருடைய ஆவியை ஏன் மட்டு கட்டி 3 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, நான் 9 பேர்னு சொல்லட்டுமா? இப்போ வெளிப்படுத்தல் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாருங்க, 4ஆம் வசனம் வாசி பாருங்க. அது வரைக்கும் வெளிப்படுத்தல் புத்தகம் வரைக்கும் ஒவ்வொரு சபைக்கு நிருபம் எழுதும் போது அப்போஸ்தலர் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதான்னு எழுதுறாங்க.
தேவன் ரட்சகர். ஆனா மூணாவது பாருங்க, வெளிப்படுத்தல வரும்போது 7 ஆவிகளாலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாகுது. அது யாவது ஆவி? 7 ஆவிகளால சமாதானம் வருது. அது எப்படி? இது 7 ஆவி. அப்ப 7 × 9 ஆச்சு இல்லையா? அப்ப இனி 9ன்னு சொல்லிடுவீங்க போல இருக்க. ஹல்லேலூயா. ஒருவரே என்று வேறொரு தேவன் இல்லை என்று அறிந்திருக்கிறோம். இப்ப பாருங்க, வெளிப்படுத்தல் 21:22, கொலோசியர் 2:9 சொல்லுது, தெய்வத்துவத்தின் சகல பரிபூரணமும் சரீர பிரகாரமாய் அவருக்குள் வாசமா இருக்கிற. யாருக்குள்? இந்த கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் தெய்வத்துவத்தின் சகல பரிபூரணம். ஏன் அப்படி? ஏன் அவருக்குள்ள வாசமா இருக்கணும்? நம்மோடு கூட இருக்கத்தான் ஒரு மனித சரீரம் எடுத்தார். அல்லேலூயா. யாத்திரை 25:8 அவர்களோடு கூட இருக்கணும், நம்மோடு கூட இருக்க ஆசை அப்பாவுக்கு. ஆகவே ஒரு மனித சரீரம் எடுத்தாதான் நம்மோடு இருக்க முடியும். மனித சரீரம் எடுத்திருக்கிறார். சங்கீதம் 11:4 சொல்லுது, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் இருக்க மாட்டார். கையினால் கட்டப்படாத ஆலயம் தான் இந்த ஆட்டுக்குட்டியானவர். ஆட்டுக்குட்டியானவர் ஜெயம் எடுத்து ஆவியான பிதாவுடைய நித்திய வாசஸ்தலமாய், ஆலயமாய், சரீரமாய் மகிமைப்படுத்தப்படுகிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 21:22, அதிலே நான் தேவாலயத்தை காணவில்லை, தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். ஒரு நபர். நீங்களே அந்த ஆலயம் எழுதியிருக்க 1:3. அதுபோல ஆட்டுக்குட்டியானவரே ஆலயம். இந்த கன்னிமரியாளின் இடத்துல ஹல்லேலூயா ஸ்ரீனித்தில் பிறந்த இந்த மனிதன் தான் பிதாவாகிய தேவனுடைய ஆலயம். பிதாவை நித்தியமாய் வாசம் பண்ணுகிற ஆலயம். தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே ஆலயம். ஒரு நபர். தெய்வத்துவம் முழுவதும் அவருக்குள்ளே, தேவனாகிய கர்த்தர் என்கிற தத்துவம் அவருக்குள்ளே, பிதா தத்துவம் அவருக்குள்ளே. யோவான் 8 சொன்னாங்க, ஹல்லேலூயா, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். ஆகவே சிங்காசனத்தில் கடைசியில தேவன் ஆட்டுக்குட்டியானவரமா அவர் இருக்கிறார். அவரே மணவாளனாய் வரப்போகிறார். 3 மகிமையோடு வரப்போகிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் நாம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே மகிமைப்பா. விவாத ஒப்பந்தத்தின்படி 3 பேர் தான் அமர வேண்டும். ஆனால் இப்பொழுது அமரப்போகிறவர் 5வது நபராக அமரப்போகிறார். பிதாகுமாரன் பரிசுத்தாவி என்று சொல்லி ஒரு சபை உருவான வரலாறு வேதாகமத்தில் இல்லை. அப்படி ஒரு சபைக்கு நிரூபம் எழுதப்படவும் இல்லை. இப்படி இருக்க இவர் இந்த நிரூபங்களை போதிக்கும் உரிமை எப்படி பெற்றார்? சரி, வந்து என்ன கூறுகிறார் பார்ப்போம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான ஐயாமார்கள் அழகாக பல காரியங்களை இங்கே எடுத்து சொன்னாங்க. மிகவும் அழகாக வேத வசனத்தை எடுத்து அவர்கள் பிரசங்கித்ததை நாம் பார்த்தோம். பொதுவாக வேதாகமத்தை பயன்படுத்துகிற பலரும் செய்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு குருடனாக இருக்கிற ஒருவன் ஒரு யானையை தொட்டு பார்விட்டு அவனுக்கு எப்படி வெளிப்படுகிறதோ அதை அவன் சொல்வான். அதுதான் யானை என்று சொல். உதாரணத்துக்கு ஒரு குருடன் யானையிலே காதை தொட்டு பார்த்துட்டு யானை முகம் போன்று இருக்கிறது என்று சொன்னா எப்படி இருக்குன்னு பரிசுத்துப்பாங்க. அது மாதிரி ஒரு குருடன் யானையுடைய கால்களை தொட்டு பார்த்து விட்டு யானை தூண் போன்று இருக்குது அப்படின்னு சொன்ன இப்படி இருக்கும். இது போன்றுதான் வேதாகமத்துடைய சில வசனங்களை, சில வார்த்தைகள் மட்டும் எடுத்து அவைகளை பிரசங்கித்து அவைகளுக்கு மட்டுமே அவைகளுக்கு ஒத்தபடியே மற்ற வாக்கியங்களை திரிக்கிறதை நம்ம கொஞ்ச நேரமா பார்த்து கொண்டிருந்தோம். ராபின்சன் அணியினர் பேசின 278 வசனங்கள் தான் சில வசனங்களா? நீங்களே நிதானித்து பாருங்கள். வெங்கடேசும் அணியும் சம்பந்தமே இல்லாத 60 வசனங்களை பேசிவிட்டார்களாம். அதையும் நிதானித்து பாருங்கள். ஒருத்துவத்திற்கும் தேவனுடைய பிள்ளைகளாய் விசுவாசிகளுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஒருத்துவவாதிகள் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியினாலே பொய்யை அடிப்படையாக கொண்டு போதிக்கிறவர்கள். திருத்துவத்தை நம்புகிறதான தேவனுடைய விசுவாசிகள் ஒருத்துவவாதிகளை பார்த்து சகோதரர்கள், நண்பர்கள் கூப்பிடாதீங்க. இப்ப எதிரணியில பேசுறவங்களுடைய நம்பிக்கை என்னன்னு கூட அருமையான ஐயாமார்களுக்கு தெரியல. அவங்க நினைச்சிட்டாங்க இங்க உட்கார்ந்து இருக்கிற யெகோவா மட்டும்தான் கடவுள் அப்படின்னு சொல்ற குரூப் கூட தான் பேசிட்டு இருக்கிறதா நினைச்சுதான் இத்தனை நேரம் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. நானும் அப்புறம் தான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியல நம்ம ஒரே தேவனை தான் ஆராதிக்கிறோம். அவர் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்கிற திரியேக தேவன் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் இதுவரைக்கும் என்ன சொல்றாரு? யெகோவா தான் தேவன் சொல்றவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிற வாதத்தை அவர் இங்க வச்சிட்டு இருக்கிறார்.
நம்ம திரியேக தேவனை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் பிதாவாக இருக்கிறார், அவர் குமாரனாக இருக்கிறார், அவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா வேதாகமம் நமக்கு அப்படித்தான் போதித்து கொண்டிருக்கிறது. அப்ப இல்லையே அவர் ஒன்றான மெய்தேவன் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா நாங்க அதைத்தான் சொல்றோம். தேவன் ஒருவர் தான், அதுல எங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் எக்காத் எலோஹிம் என்று சொல்லி அருமையான சொல் காலையில் உங்களுக்கு விளக்கி இருப்பார்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பெற்றோர்னு சொன்னா அதுல 2 பேர் அடங்குவாங்க. ஒரு தேவன் நம்ம வேதாகமம் சொல்லுச்சுன்னா அதுல 3 ஆள் தத்துவங்கள் அடங்குகிற திரியேக தேவனை தான் வேதம் சொல்லுகிறது. திரியேகம் என்றாலே மூவர் ஒன்றாக இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். அந்த மூவரில் ரூபமாக இருப்பது எத்தனை பேர், ஆவியாக இருப்பது எத்தனை பேர்? வெங்கடேஷ் விளக்கம் தருவாரா? ஏன்னா தேவன் ஒருவர் உண்டென்று பிசாசுகளும் பயந்து நடுங்குகிறது. அதுல ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. தேவன் ஒருத்தர் தான் இருக்கிறார் அப்படிங்கிறது பிசாசுக்கும் நல்லா தெரியும். அது நமக்கு ஒன்றும் புதுசா தெரிய வேண்டியதில்லை. மூவர் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று ஒரு பிசாசும் இதுவரை கூறினதில்லை. ஆனால் நம்முடைய விசுவாசம் அந்த தேவன் எப்படிப்பட்டவர், அவர் தன்னில் தானே எப்படி திரியேகமாக நமக்கு வெளிப்பட்டிருக்கிறார், அவர் திரியேக தேவனாக எப்படி செயல்படுகிறார் என்பது தான் வேதாகமத்தினுடைய முதல் புத்தகத்திலிருந்து கடைசி புத்தகம் வரைக்கும் அழகாக காட்டி கொடுத்திருக்கிறார். அடுத்தது நம்முடைய தேவனை பொறுத்த வரைக்கும் அவர் தம்மில் தாமே நிறைவுள்ளவர். அவர் என்றைக்கும் சிருஷ்டியை நம்பி வாழ்கிறவர் அல்ல. நம்ம சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவாங்க கடவுள் அன்பானவர் என்று சொல்லி. கடவுள் அன்பானவர் அப்படின்னா எந்த காலத்தில் அவர் அன்பானவர்? அன்பு என்பதை மற்றவர்கள் மேலே செலுத்தினால் மட்டும்தான் அது அன்பு என்று சொல்லப்படும். தனக்குள்ளே வைத்துக் கொண்டிருப்பது அன்பு அல்ல. அப்படியானால் தேவன் அன்பானவர் என்றால் அவர் மட்டுமே இருக்கக்கூடிய காலங்களிலே அவர் யார் மேல் அன்பாக இருந்தார்? அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கும்? ஏதோ ஒன்றை சிருஷ்டித்த பிறகுதான் அவர் அன்பு செலுத்த முடியும். அப்ப தேவன் ஒரு சிருஷ்டியை நம்பி வாழ்கிறவர் என்ற ஒரு காரியத்தை நம்ம நம்ப வேண்டியிருக்கும். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் தம்மில் தாமே நிறைவுள்ளவராக இருக்கிறார். இதைத்தான் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து அழகாக நமக்கு விளக்குகிறார். 17ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனம், பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை. போதும் பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்பே நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால். இப்ப இவங்க சொல்றபடி பிதாவாக இருந்தார், பூமிக்கு இயேசுவாக வந்தார் என்றால் உலக தோற்றத்துக்கு முன்னாடி யார் மேல் யார் அன்பாக இருந்தார்? ஏசாயா 43:10-13 எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை என்றும், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்றும், நாள் அல்லது உலகம் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன் என்றும் கர்த்தர் கூறியிருக்கிறார். யார் அந்த கர்த்தர்? 2 கொரிந்தியர் 4:5 கிறிஸ்து இயேசுவே கர்த்தர். யார் தேவன்? கிறிஸ்துவே சர்வத்திற்கு மேலான தேவன். அப்படியானால் யாரிடத்தில் அன்பாயிருந்தது? அந்த காலத்தில் மரியாளின் மகனாகவே இயேசுவை அறிந்திருந்தார்கள். அந்த இயேசு தமது சீசர்களுக்கு தாம் உலக தோற்றத்திற்கு முன்னதாக இருப்பதாக தம்மை அவர்களுக்கு அறிவித்ததைத்தான் வாசித்தார். 1 கொரிந்தியர் 12:4 ஆவியானவர் ஒருவர்தான், மரியாள் வழியாக மனிதனானவரும் ஆவியானவர் தான். அப்படியானால் திருத்துவம் கூறும் 2ஆம் நபர் யார், எப்படி இருக்கிறார்?